உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் குழுமத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். என்ன சார் திடீர்னு சனிப்பயிற்சி போன வருஷம் தானே வந்தது? எஸ், போன வருஷம் வந்தது, இந்த வருஷமாக வருது. என்னென்னா போன வருஷம்ன்றது நம்ம திருக்கணிதம் பிரகாரம் பார்த்தது. இந்த வருஷம் வாக்கியம். நம்ம ஜாதக முறையில் 2 இருக்குது, திருக்கணிதம் வாக்கியம். வாக்கியம்ன்றது தான் பழைய முறைகள் வச்சு நம்ம பார்க்குறது. திருக்கணிதம்ன்றது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி. இன்றைக்கி முக்கால்வாசி பேருக்கு மேலேயும் இல்லை ஆல்மோஸ்ட் 80 to 90% திருக்கணிதம் தான் பார்க்குறாங்க. பெரும்பாலான சாஃப்ட்வேர் 90% திருக்கணிதம் தான். இருந்தாலும் பழைய வாக்கிய முறையும் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணப்படுது. முக்கியமாக கோவில்களில் மெயின் சனீஸ்வர பகவானவே திருநள்ளாறு கோவில், அங்கே பூஜை முறைகள்லாம் வாக்கியம் பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம நிறைய மக்கள் அதை பற்றி கேட்டதுனால வாக்கியம் பிரகாரம் நடக்க போகிற சனி பயிற்சியெலாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியாக உங்கள் ராசிக்கு என்னென்ன நம்ம இந்த சனி பயிற்சியால் என்னென்ன நல்லதெல்லாம் நமக்கு நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நடக்க போகுது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், கூட என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதகமாக இருக்குது, இல்லை அதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, அதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம், இவங்களுக்கு எப்படி இருக்குது? நம்மளுக்கு ஒன்று அஷ்டம சனி, இன்னொன்று கேது வேறு நம்ம வீட்டில் இருக்குது. அதனால் குழப்பி விட்டுருவான் மனுஷன். சரிங்களா? நிறைய நல்ல விஷயங்களாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, தொழில் முன்னேற்றங்கள்லாம் நல்லாயிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, எனக்கு கேட்குது. அப்போல்லாம் இல்லைங்க சும்மா சொல்கிறீங்கன்னா 1-1.5 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கேட்குது. ஆனால் இதுக்கப்புறம் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. சனி பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா, உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறாரு, உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்குறாரு, உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ எந்தெந்த விஷயத்த நம்ம ஜாகிரதையாக இருக்கணும்? பணம் விஷயத்த ஜாகிரதையாக இருக்கணும். எவ்வளோ வருது எவ்வளோ போகுது இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். முக்கியமாக 8ஆம் வீட்டெல்லாம் பார்க்குறாங்க, யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. அதை விட முக்கியம், யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. அதாவது கடனாக கொடுக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம இப்போ கடன் வாங்கிட்டோன்னா அதை திருப்பி அடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துட்டீங்கன்னாலும் திருப்பி வாங்குறதும் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த விஷயத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. மற்றபடி ஃபேமிலியில் டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டுள்ள வந்தால் எல்லாம் கப்பிச்சு போய் உட்காந்துருவாங்க, சிங்கோன்ட்டு. ஒன்று இந்த நேரத்தில் நம்ம டென்ஷன் அவங்க மேலே போட்டோன்னா எல்லாருமே ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாங்க. சரிங்களா? இது பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு தியானம், யோகா, இதை நம்ம எப்போவுமே சொல்கிறது டிஃபால்ட். ஏன்னா அது அல்டிமேட்டுங்க. சரி, என்னால் உட்காரவே முடியல சார் அப்படின்னா கோவில் போயிடுங்க. கோவில் போயிட்டு நடங்க, இது நல்லது. ஜீவ சமாதிகள் வழிபாடு, குருமார்கள், அதாவது சனிப்பயிற்சியிலேருந்து நம்மளை காத்துக்கிறதுக்கு ஒரு அல்டிமேட் சொல்யூஷன்னா குருமார்கள் வழிபாடுங்க. நீங்கள் ஜீவ சமாதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட வாழ்ந்து மறைந்த மகான்கள் கனகப்பட்டி ஐயா இருக்காங்க, புட்டபதி சாய்பாபா இருக்காங்க, இவங்கள வழிபட்டாலும் சரி, குருமார்கள் நம்மளை ரொம்ப நல்லா காப்பாற்றுவாங்க. குலதெய்வம் கோவில் போயிட்டு வரலாம், இது ரொம்ப நல்லா காப்பாற்றும். உங்களுக்கு இப்போ உடம்பை தாண்டி மனசை ஒழுங்காக வச்சுக்கிட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அது கோவில் தியானம் பண்ணும்போது உங்கள் மனக்குழப்பங்கள் ரொம்ப கம்மியாயிடும். சரிங்களா? நீங்கள் பெஸ்ட்டு எந்தெந்த கோவில் போகிறது சார் அப்படின்னா, உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் அடுத்து 2.5 வருஷத்துக்கு லக்ஷ்மி நரசிம்மர் சூப்பராக வேலை செய்யும். சரபேஸ்வரர் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஓகேங்களா? இதை தாண்டி நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அருகம்பில் ஜூஸ் சாப்பிட்றது, குங்குமப்பூவை தண்ணியில் போட்டு குளிக்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். இதெல்லாம் சனி பயிற்சி குறைக்கிறது. சனி பயிற்சி வாக்கியம் பிரகாரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றது மெயினான விஷயங்களை கவர் பண்ண. என்னென்ன ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, படிப்பு, பிஸ்னஸ், ஜாப், வெளிநாடு போகிறது, தூக்கம், உடல் ஹெல்த்து, இது சம்மந்தமாக ஓவராலாக நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம 12 கோடி தமிழர்கள் இருக்கோன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அதனால் நம்ம 1 கோடி பேருக்கும் ஒரு ராசியும் பொதுவாக சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தர் ஜாதகப்படி நிறைய விஷயங்கள் மாறும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தனி நபர் ஜாதகமாக பார்த்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். இது ஒன்று. செகண்டு, சனிப்பயிற்சின்றதுனால எல்லாரும் பதறக்கூடாது. சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. சனி பகவான் கொடுத்தா யாரும் தடுக்க முடியும்? அந்த மனுஷன் அள்ளி இல்லை, கொட்டி கொடுக்குறவர். அவர் அவ்வளோ கொட்டி கொடுப்பார். சரிங்களா? அதனால் அவர் ரொம்ப நல்லவர். அவரை நல்லபடியாக வேண்டுங்க.
இந்த சனி பயிற்சியை தாக்கத்தை குறைக்கிறதுக்குன்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். சனி பயிற்சி தனியாக ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். சனி பயிற்சி வந்து எப்படி நம்மளை பார்த்துக்கிறதுன்னு ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். அதில் நிறைய விஷயங்கள், விதைகள், தானியங்கள் மூலமாக எப்படி நம்மளை நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம், கலர் தெரப்பி, ஸ்மெல் தெரப்பி, இதெல்லாம் அதில் சொல்கிறோம். நம்ம எள்ளுலாம் நம்ம சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுறோம்ல, அது பின்னாடிலாம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் தான். சரிங்களா? அது இருக்கும்போது அந்த எள்ளோட ஸ்மெல்லு உடம்புல போயிட்டு அது படியும். முக்கியமாக எங்கன்னா மஜ்ஜைகளில் படியும். மஜ்ஜைகளில் தான் நம்மளோட கர்மா ஸ்டோர் ஆகுது. ஏன்னா சனி பகவானோட கதிர் வந்து கிரே கலரில் இருக்கும். நம்ம மஜ்ஜை, மூளை செல்ஸ்லாம் கிரே கலரில் இருக்கும், அங்கே தான் ஸ்டோர் ஆகுது. இது மாதிரி சயின்டிஃபிக்காக எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றத எல்லாமே 100% சயின்டிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சயின்ஸ் ஒன்றும் வளரல. என்னென்ன டேட்டா இருக்கோ அதை வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தோட கம்பேர் பண்ணி சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ண எல்லாம் நல்லதே நடக்க. சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன், மாந்தி எல்லாரையும் குடும்பத்தோடு வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்க. டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.